ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்போதுமே ரசத்தை ஒரே மெத்தடில் வைக்காமல் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். நான் ரசத்துக்கு தேவையான 2 தக்காளி பழத்தை வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு கிண்ணத்தில் பார்த்தீங்கன்னா பருப்பு தண்ணி எடுத்திருக்கேன். இந்த பருப்பு தண்ணி கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து அது கூட புளி ஊற வச்சுருந்தேன். அதில் நம்ம வேக வச்சு தோல் உரித்த 2 தக்காளி பழத்தையும் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கறணும். இப்போ ஒரு வானொலியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு உளுந்தம் பருப்பு, தட்டி வச்ச பூண்டு, அப்புறம் மிளகு, சீரகம், வரமிளகாய் இதை நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த பொடி பண்ணதை சேர்த்து அது கூட மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்து 2 வரமிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கறணும். அதுக்கப்புறம் நம்ம அந்த ரசத்துக்கு ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பருப்பு தண்ணியை அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கறணும். ரசம் கொதிக்கக்கூடாது. அந்த முறை வர்ற ஸ்டேஜில் பார்த்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கிண்ணத்தில் கொஞ்சமாக நான் ஜீனி வச்சுருக்கேன். இந்த ஜீனியில் பார்த்திங்கன்னா நம்ம ரசத்தை ஊற்றி எடுத்து வச்சுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இது கூடவே பார்த்திங்கன்னா மல்லித்தலையும் தூவிக்கலாம். என்கிட்ட மல்லித்தலை இல்லைங்கிறனால நான் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு செஞ்சு பாருங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.